Hello subscribers, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் கோவலம் பீச். எஸ், இது ஒரு ப்ரைவேட் பீச். என்னடா இது பீச்சுன்றீங்க, அது காமனாக வர இடம் தானே, இதில் நான் ப்ரைவேட்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இது வந்து ப்ளூ ஃப்ளாக் கோவலம் பீச்சுன்றது ஏன் இப்படி ப்ரைவேட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரதுக்கு ஒரு பர்சனுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. எதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து நம்ம பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. சும்மா மற்ற பீச் மாதிரி குப்பை குளமாக இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ஒரு சூப்பர் என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு சைன் போர்ட் போட்டிருக்கு பாருங்கள். இது ஏன்னா இந்த பீச்சில் என்னென்னலாம் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்குது, என்னெல்லாம் இவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு லே அவுட். இப்போ நீங்கள் அப்படியே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா அது குட்டி குட்டி ஹட்டு மாதிரி இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். பட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீச் மேனேஜரோட ஹவுஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பங்கர் இருக்குது. அண்ட் அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்ஸ் இருக்குது. இங்கே வந்து எல்லாருமே உங்களோட தேவைகள் எல்லாமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ரூம் இருக்குது, ஷவர் ரூம் இருக்குது. நிறைய உங்களுக்கு அஃபோர்டபுளான அந்த பாசிபிலிட்டி எல்லாமே அவங்க தராங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஏரியா. எஸ், இது ஒரு அழகான ப்ளே ஏரியாங்க. ஆக்சுவலாக வந்து பெரியவங்க கூட கிட்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க தான். இந்த மாதிரி வெளி இடத்துல வந்து நாங்கள் விளையாடணும், நாங்கள் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ஸ் வந்து இவங்கள இந்த ப்ளே ஏரியாவில் வந்து விட்டோம்னா இவங்க பாட்டுக்கு சில டைம் விளையாண்டுருப்பாங்க. இங்கே நீங்கள் நினைக்கலாம் என்னடா தனியாக விட்டு போகிறோமே அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இது சேஃபான பிளேஸு. ப்ரைவேட் பீச்சுன்றது அதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது. ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தான். ஸோ எதை நினச்சுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. கிட்ஸ் அழகாக இங்கே விட்டு நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியாவுக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். இது என்னடா ஒரே சின்ன சின்ன ஸ்லைடாக இருக்குது, பெரிய மெட்டாலிக் ஸ்லைட்ஸாக இருக்குது, என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக சோலார் பேனல்ஸ்க்கு. எதுக்கு இது சோலார் பேனல்ஸ் எதுக்கு இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே உள்ள எலக்ட்ரிசிட்டியை இயங்க வைக்கிறதுக்காக. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம தூக்கிட்டு ஜென்ரேட்டர் அது இதுன்னு போயிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இங்கே சோலார் பேனல்ஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த சன்னோட அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்ன எனர்ஜி எல்லாம் வச்சு இதுவே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான விஷயம்ல. ஓகேங்க, இப்போ நம்ம சென்டர் ஆஃப் த பீச்சில் அப்படியே ஒரு வாக் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சுற்றி பார்க்கலாம். அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. எங்கேயுமே கீழே ஒரு குப்பை கூலம்லாம் எதுவுமே இல்லாமல், எங்கேயுமே டர்ட்டாக எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சைடில் நீங்கள் அங்கங்கே ட்ராஷ் கேன்ஸ்லாம் பார்க்கலாம். வுட்லேயே செஞ்ச ட்ராஷ் கேன்ஸ்லாம். ஸோ நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இவங்க சுத்தமாக வச்சுருக்குறாங்கன்றத மரியாதை நம்மளும் கொடுத்து, ஸோ நம்ம இங்கே ஏதாச்சும் வாங்கணும் இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னா கூட இங்கே உள்ள இந்த குப்பையில் போடணுன்றதை ஸோ மறந்துடாதீங்க. வாங்க அப்படியே வாக் பண்ணி போகலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு இதே மாதிரி ப்ரைவேட் சீட்ஸ் அங்கங்கே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்மளோட ஸ்பாட் இது. இங்கே உட்காந்து இங்கே உள்ள இந்த சினாரியோவை அழகாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க. இப்போ
இப்போ நம்ம மெயினாக நம்ம ஓஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த சாண்டி ஷோருக்கு தான் இருக்கும். நார்மலாக பீச்னாலே இந்த மாதிரி சாண்டில் வாக் பண்ணுறது தான் மெயினான ஒரு அட்ராக்ஷனு. ஸோ இங்கேயும் அப்படியே வாக் பண்ணி அப்படியே போகலாம் வாங்க. அண்ட் கொஞ்சம் தூரத்தில் நம்ம வாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சுற்றி ராக்ஸாக தெரியும். ஏன் அப்படி ராக்ஸாக இருக்குன்னா, நம்ம அந்த ஷோர் அப்படி இருக்குது பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ராக்கியாக இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவை வாங்க அந்த இடத்துக்கும் போகலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய பேர், நிறைய பசங்க, நிறைய பொண்ணுங்க இங்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து நிறைய பேர் உட்காந்து ஜாலியாக ஜஸ்ட் இங்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியாவை இங்கே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீமாக நிறைய பீப்புள் இங்கே வரது வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னு தான். பட் மெயினாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னருக்கு போயிடக்கூடாதுங்க. இப்போ கொஞ்சமாக அப்படியே இந்த ராக் மேலே வாக் பண்ணி போனால் கூட அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓஷன் கவர் ஆகிடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் அந்த லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வைட் ஓப்பனாக வந்து தண்ணி எக்ஸ்போஸ் ஆகி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த நேரத்தில் அங்கே போய் எதுவும் எந்த விபரீதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் கார்டு எப்போதுமே இருப்பாங்க. லைஃப் கார்டு வந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க, இவ்வளோ எல்லா பீப்புளுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே எங்கேருந்து பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வாட்ச் டவர்ஸ் வச்சுருக்காங்க. எதுக்கிட்ட வாட்ச் டவர்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு கட்டையாலே செஞ்சு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு வாட்ச் டவர் ஹட் மாதிரி இருக்கும் மேலே இருக்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் அப்போ அங்கங்கே ரவுண்ட்ஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ இவங்க நம்மளை பாதுகாக்கிற அந்த ஒரு வேலையிலையும் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடமும் சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இந்த இடத்த நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரணும். இந்த இடத்துக்கு பேர் ப்ளூஃப்ளாக் பீச். இது ஒரு ப்ரைவேட்டான பீச் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லவ்ட் ஒன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூப்பிட்டு வாங்க. ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வந்துட்டு போங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நம்மளுக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா அஃபோர்டபுளான ஒரு விஷயங்களும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு ஸ்பெஷல் இடத்துல வந்து ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக போடலாம். அண்ட் ஃப்ரம் நவ் பாய்.